Hi everyone, welcome to NetEnglit. In this lecture, we are going to see about Stolen by Jane Harrison. PGTRB exam seriesல Unit 7ல இருக்க டாபிக் வந்து Stolen and இது வந்து ஒரு play. It is written by Jane Harrison. Jane Harrison வந்து ஒரு aboriginal Australian playwright, novelist and also a researcher. நம்ம aboriginalனா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த ஆஸ்திரேலியாவோட நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்கல்ல, அதில் ஒரு பர்சன் தான் இந்த ஜேன் ஹாரிசனாக வந்து இருக்காங்க. ஷீ இஸ் எ லிவிங் ரைட்டர். ஷீ வாஸ் பார்ன் இன் 1960. அந்த அபாரிஜினல் குரூப்பில் இவங்களோட அந்த ட்ரைபோட பேர் என்ன அப்படின்னா முருவாரி. அந்த முருவாரி குரூப்பில் இருக்க ஒரு பர்சன் தான் இந்த ஜேன் ஹாரிசனா வந்து இருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க நியூ சவுத் வேல்ஸ் அங்கே தான் வந்து பிறந்திருக்காங்களாம். இவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னா ஸ்டோலன். இட் வாஸ் ரிட்டன் இன் 1998. இந்த பிளே வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒர்க். இந்த ஒர்க்கை வந்து நிறைய பிளேசஸில் இவங்க வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பிளே அப்படி தானே. ஸோ தியேட்டரில் வந்து இவங்க வந்து ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் லெவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட நிறைய பிளேசஸில் வந்து இந்த பிளேயை வந்து இவங்க வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய கிரெடிட்ஸும் வந்து இந்த பிளேக்கு வந்து கிடைக்குது. இந்த பிளேயை வந்து எங்கெல்லாம் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிட்னி, யுனைடெட் கிங்டம், ஹாங்காங், டோக்கியோ, கனடா, நியூயார்க், இன்னும் நிறைய பிளேசஸில் வந்து இந்த ஸ்டோலன் பிளேயை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஸ்டோலன் பிளேயை வந்து ஜேன் ஹாரிசன் யாரோட ஒரு கோஆபரேட்டிவாக எழுதியிருக்காங்க அப்படின்னா இல்ஜிபெரி அபாரிஜினல் தியேட்டர் கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் தியேட்டர் கம்பெனி வந்து இருக்குது. இல்ஜிபெரி அபாரிஜினல் தியேட்டர் கோஆபரேட்டிவ். அவங்க தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து ஸ்டோலன் ஜென்ரேஷன் பீப்புள் பற்றி ஒரு ஸ்டோரி வந்து வேணும் அப்படிங்கும்போது ஜேன் ஹாரிசன் வந்து அவங்க நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து தெரியலை இந்த பிளே வந்து இவ்வளோ இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பிளே தான் ஜேன் ஹாரிசனுக்கு நிறைய அவார்டும் கூட வாங்கி கொடுத்துருக்கு அப்படி சொல்லி ஜேன் ஹாரிசன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிளேக்காக இவங்க வந்து ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் கில்ட் அந்த அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்களாம். அண்ட் தென் கேட் சாலிஸ் ராக்கா அவார்டு அதோட கோவின்னராகவும் கூட ஜேன் ஹாரிசன் வந்து இந்த பிளேக்காக அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்களாம். ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இந்த பிளேயை வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹையர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் கூட இந்த ஸ்கூல் லெவல்லே இவங்க வந்து படிக்கிறாங்களா. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்காக வந்து இந்த ஸ்டோலன் வந்து இருக்குது. இந்த ஒர்க் ஸ்டோலனை வந்து ஆஸ்திரேலியன் புக் ரிவ்யூ இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எ கண்டெம்பரரி கிளாசிக்னு சொல்லியிருக்காங்க. கிளாசிக் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும், ரொம்ப ஒரு முன்னாடியே எழுதியிருக்க ஒரு ஒர்க். அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்கும். அந்த டைமோட கல்ச்சர், அவங்களோட பிஹேவியர் எல்லாத்தையும் போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒர்க் என்ன சொல்கிறாங்க, கண்டெம்பரரி கிளாசிக்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த சமகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒர்க், பட் அது வந்து ஒரு கிளாசிக் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஒரு ஒர்க் மாதிரி இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியன் புக் ரிவ்யூ வந்து இந்த ஒர்க்கை வந்து கண்டெம்பரரி கிளாசிக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜேன் ஹாரிசன் வந்து ஒரு அபாரிஜினல் ரைட்டர். இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க நியூ சவுத் வேல்ஸ் அங்கே வந்து பிறந்திருக்காங்க. இவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் வந்து ஸ்டோலன் தான். இட் வாஸ் ரிட்டன் இன் 1998. இல்பிஜெரி அபாரிஜினல் தியேட்டர் கோஆபரேட்டிவ் அவங்களோட கம்பைன் பண்ணி தான் இந்த பிளேயை வந்து இவங்க வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல இந்த பிளேயை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் லெவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் கில்ட் அவார்ட் அண்ட் இது வந்து கோவினர் ஆஃப் கேட் சாலிஸ் ராக்கா அவார்டாக கூட இருக்குது. ஆஸ்திரேலியன் புக் ரிவ்யூ வந்து இந்த பிளேயை கண்டெம்பரரி கிளாசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த பிளேயோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த பிளே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த பிளேயை பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு உண்மையான இன்சிடெண்ட்டை ஒரு ப்ரூஃபாக வச்சு தான் இந்த பிளேயை வந்து நம்ம ஜேன் ஹாரிசன் வந்து எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அசிமிலேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. அசிமிலேஷன் பாலிசி. இந்த பாலிசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் நிறைய அபாரிஜினல் பீப்புள் வந்து இருக்காங்க. அண்ட் அந்த அபாரிஜினல் பீப்புள் வந்து இருக்கிற ஒரு பிளேஸ் வந்து என்ன அப்படின்னா டாரஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலாண்ட். அந்த ஐலாண்டில் நிறைய அபாரிஜினல் பீப்புள் வந்து இருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருப்பாங்க. பட் பெக்யூலியராக இந்த பிளேஸை தான் இந்த பிளேயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டாரஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலாண்டர். இந்த ஐலாண்டில் இருக்க அந்த சில்ட்ரன் இருக்காங்கல்ல, அந்த சில்ட்ரனை எல்லாம் கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுது. அவங்களோட ஃபேமிலியிலேருந்து, அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒயிட் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அது எப்படி முடியும்? ஒரு ஃபேமிலியில் அந்த சில்ட்ரன் வந்து பிறக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஃபேமிலியில் பிறக்கீங்க அப்படின்னா உங்களோட கல்ச்சர் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைங்களை
அந்த ஃபேமிலியிலேருந்து அப்படியே ஸ்டோல் பண்ணி ஒரு ஃபேமிலிகிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தைங்கள யாருமே அடாப்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி வந்து வளருவாங்களாம். ஸோ ஃபோர்சிபிள் ரிமூவல் ஆஃப் அபாரிஜினல் சில்ட்ரன், அதுதான் இந்த பிளேயோட மெயின் தீமாக வந்து இருக்குது. இப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு குழந்தைய அம்மா கிட்ட இருந்து ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிக்குமா, அந்த குழந்தை வந்து எவ்வளோ இமோஷ்னலாக டேமேஜ் ஆகியிருக்கும், அதை எல்லாத்தையும் இந்த ஒர்க்கில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரையும் எந்த பாலிசியோட நேமில் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அசிமிலேஷன் பாலிசி. இந்த அசிமிலேஷன் பாலிசியோட ஏம் என்ன அப்படின்னா, இண்டிஜினஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்னு சொன்னால் பார்த்துருப்போம் நம்ம, அந்த ஆஸ்திரேலியாவோட நேட்டிவான பீப்புள், பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த இண்டிஜினஸ் அபாரிஜினல் இதுக்கு எல்லாமே வந்து நான் வந்து சாங் ஆஃப் ஹோப்பில் ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துக்கிடுங்க. இண்டிஜினஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து மொத்தமாக ஒரு ஒயிட் ஆஸ்திரேலியன் சொசைட்டி, நல்லா கல்ச்சர்டான வெல் மேனர்டான ஆஸ்திரேலியன் சொசைட்டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலிக்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போகிறாங்க. பிரிச்சுட்டு போகும்போது என்ன ஆகும், இவங்களோட லாங்குவேஜ் வந்து பாதிக்கப்படும் அண்ட் அவங்களோட கல்ச்சர் வந்து பாதிக்கப்படும். அது எல்லாமே போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெல் மேனர்டான ஆஸ்திரேலியன் சொசைட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்கள ஃபேமிலியிலேருந்து பிரிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்படி பிரிச்சுட்டு வந்த குழந்தைங்கள மிஷினரிஸ் வந்து வளர்ப்பாங்களாம். சர்ச்சில் மிஷினரிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வளர்ப்பாங்க. ஆர்எல்ஸ் ஒயிட் பீப்புள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நாங்கள் இவங்களை வந்து அடாப்ட் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படின்னா கூட அவங்க வந்து அடாப்ட் பண்ணி இந்த குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். இதான் என்ன அப்படின்னா அசிமிலேஷன் பாலிசியாக வந்து இருக்குது. இந்த ஒர்க் வந்து ரியல் லைஃப் டெஸ்டிமோனியல்ஸை பேஸ் பண்ணி தான் ஜேன் ஹாரிசன் வந்து எழுதியிருக்காங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் பிரிச்சுட்டு போகிறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் நிறைய இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க, ஆர்எல்ஸ் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட போய் இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஜேன் ஹாரிசன் இந்த பிளேயை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த குழந்தைங்களை பிரிச்சுட்டு வராங்கல்ல, இந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக ஒரு டேர்மில் வந்து சொல்கிறாங்க, ஸ்டோலன் ஜெனரேஷன் அப்படி சொல்லிட்டு. ஸ்டோலன் அப்படின்னு திருடிட்டு வர்றது அப்படி தானே, அதே மாதிரி இந்த குழந்தைங்களை அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து திருடிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்களை ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டோட ஏம் என்ன அப்படின்னா, இவங்களோட அந்த கல்ச்சரை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிப் பண்ணணும், ஒரு வெல் மேனர்டான பீப்புளாக இவங்களை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ஏமாக வந்து இருக்குது. பட் அந்த சில்ட்ரனோட மைண்ட் செட், அந்த சில்ட்ரனோட ஐடென்டிட்டி, கல்ச்சர், அவங்களோட செல்ஃப், நம்ம யார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து அவங்கக்கிட்ட இருந்து அப்படியே ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துருது. அப்படி எடுக்கும்போது இந்த குழந்தைங்க வந்து ஹீல் ஆகுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே வந்து ஜேன் ஹாரிசன் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்களாம். இந்த பிளேயவே அந்த ஸ்டோலன் ஜெனரேஷன், அந்த சில்ட்ரனுக்காக தான் இவங்க வந்து டெடிகேஷனும் பண்ணியிருக்காங்களாம். தென் நம்ம வந்து பிளேக்குள்ளே போவோம். பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பிளேயோட செட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டேஜில் வந்து 5 ஓல்டு இன்ஸ்டிடியூஷனல் பெட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த இரும்பில் பெட் இருக்கும்ல, நம்ம வந்து ஹாஸ்டல்லாம் போனோம் அப்படின்னா அந்த பெட்டை வந்து பார்க்கலாம். அப்படி 5 அயனில் இருக்க இன்ஸ்டிடியூஷனல் பெட்ஸை வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த 5 பெட்டும் வந்து யாருக்கு அப்படின்னா அந்த பிளேயில் இருக்க 5 இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ், அவங்களோட பெட்டாக தான் வந்து இருக்குது. இந்த ஒர்க்கில் நான் லீனியர் நரேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் லீனியர் அப்படின்னா வந்து ஒரே மாதிரி அந்த இப்போது ஒரு ஸ்டோரி நடக்குது அப்படின்னா ஒரே டைம் லைனில் வந்து போகாது. இது வந்து பாஸ்ட் போகும், ப்ரெசன்ட் போகும், ஃப்யூச்சர் போகும், அப்படி மாறி மாறி போகும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நான் லீனியர் நரேட்டிவ். ஒரு ஃப்ளோவாக வந்து போகாது, அங்கங்கே அப்படி சொல்லி சுற்றி சுற்றி போகும். நான் லீனியர் நரேட்டிவில் ஜேன் ஹாரிசன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாஸ்ட் ப்ரெசென்ட்டுக்கு நடுவில் இது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இந்த பிளேயை வந்து பிளே அப்படிங்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா சீன்ஸு, ஆக்ஸ் இப்படிலாம் பிரிச்சிருப்பாங்கல்ல. பட் இந்த பிளே வந்து அப்படி கிடையாது, ஜஸ்ட் எபிசோடாக தான் போயிட்டு இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னல் சீன்ஸ், ஆக்ஸ் அப்படிலாம் ஜேன் ஹாரிசன் வந்து பிரிக்கலையாம். பெர்டோல்ட் பிரெச்ட் அவங்களோட தியேட்டர் வந்து பார்த்துருப்போம், எபிக் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப ரியலிசமாக போர்ட்ரே பண்ணணும், ஆடியன்ஸ் வந்து இந்த பிளே நடக்கிறது வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் பார்க்கணும், ஒரு ஃபேன்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த எபிக் தியேட்டர் ஃபார்மேட்டில் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். அண்ட் இந்த ஒர்க்கில் வந்து ஃப்ராக்மெண்டட் சீன்ஸ் தான் இருக்குதான். ஒரு சீன் அப்படின்னா அந்த சீன் வந்து கண்டினியூஸாக போயிட்டு அந்த சீன் வந்து முடியாது, அந்த சீனே இடையில கட் ஆகிற மாதிரி இருக்குமா. நிறைய மோனோலாக்ஸ் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து தனியாக பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து மோனோலாக்ஸ் சொல்லுவோம். ஸோ மோனோலாக்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஓவர்லேப்பிங் டயலாக்ஸும் இருக்குது. ஓவர்லேப்பிங் டயலாக்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தவங்க ஒரு அவங்களோட டயலாக் வந்து சொல்கிறது, அப்போ 2 டயலாக்குமே சேர்ந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சில்ட்ரனோட மைண்ட் செட் வந்து அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து
பாஸ்ட்டில் இருக்காங்க, ப்ரெசென்ட்டில் இருக்காங்க, தனியாக பேசுகிறாங்க, ஒருத்தவங்க பேசும்போது இவங்க பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் போர்ட்ரே பண்ணி ஒரு ரியலிஸ்டிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜேன் ஹாரிசன் இதெல்லாம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இந்த பிளேயில் பார்த்தோம் அப்படின்னா லெட்டர்ஸ், சூட் கேசஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டியாக வந்து இருக்குது. லெட்டர்ஸ் அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து வரும். அண்ட் இந்த கேரக்டர்ஸ் 5 பேருமே வந்து ஒரு சூட் கேஸை வந்து கேரி பண்ணிக்கிறாங்க. அந்த சூட் கேஸில் தான் அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து சூட் கேஸ் வந்து எங்கேயாவது வெளியூருக்கு போனோம் அப்படின்னா தான் தூக்கிட்டு போவோம். பட் இந்த கேரக்டர்ஸ் வந்து எப்போவுமே தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா இவங்களுக்குன்னு நிரந்தரமான ஒரு பிளேஸ் கிடையாது. அதை சிக்னிஃபை பண்ணுறதுக்கு சூட் கேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிம்பிளாக வந்து இருக்குது. அவங்களோட அந்த ட்ராமேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்கான சிம்பிளாக வந்து இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். தென் ஸ்டோரியோட பிளாட் வந்து பார்ப்போம். 5 அபாரிஜினல் சில்ட்ரன் வந்து இருக்காங்க. இந்த அபாரிஜினல் சில்ட்ரன் எல்லாரையுமே வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இவங்க வந்து பிரித்து வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. அண்ட் அவங்க 5 பேரும் வந்து ஒரே ஆர்ஃபனேஜில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது நைட் டைம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஸ்டோரிஸ் வந்து சொல்லிக்கிறாங்க. அந்த ஸ்டோரிஸ் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து நமக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஸ்டோலனோட மெயின் பிளாட்டாக இருக்குது. 5 அபாரிஜினல் சில்ட்ரன் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரே ஆர்ஃபனேஜில் இருக்காங்க. நைட் டைம் ஆகும்போது அவங்களோட ஸ்டோரிஸை அவங்க வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து போகாது. நம்ம வந்து பார்த்தோம்ல ஃப்ராக்மெண்டட் சீன்ஸ், பாஸ்ட், ப்ரெசென்ட்டு, நான் லீனியர் நரேட்டிவ் அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரோட ஸ்டோரி வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக அங்கங்கே தான் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தரோட அந்த ஸ்டோரியும் தனியாகவே சொல்கிறேன். பட் பிளேயில் ரீட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே பிட்ஸ் அண்ட் பீசஸாக அங்கங்கே தான் இருக்கும். அண்ட் அந்த 5 கேரக்டர்ஸ் வந்து யார் அப்படின்னா சாண்டி, ரூபி, ஜிம்மி அண்ட் ஷர்லி. சாண்டி, ரூபி, ஜிம்மி அண்ட் ஷர்லி. ஃபஸ்ட்டு நம்ம சாண்டியை வந்து பார்ப்போம். சாண்டி வந்து ஒரு பாய். அவன் ரொம்ப அமைதியான ஒரு பையன். ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவான ஒரு மேனாக வந்து இருக்கான். இன்ட்ராஸ்பெக்டிவ் அப்படின்னா ஒரு குவெஸ்டினிங் ஸ்பிரிட் வந்து அவனுக்கு வந்து இருக்கும். அவன் வந்து ஆனால் வெளியே யார்ட்டையுமே பேச மாட்டான். அவனுக்குள்ளேயே அவன் வந்து கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிடுவான். ரொம்ப ஒரு சைலண்ட்டான ஒரு மேன் தான். அவனுக்கான கொஸ்டினிங் ஸ்பிரிட் வந்து இருக்குது. அந்த கொஸ்டினை வந்து வெளியே கூட யார்ட்டையும் கேட்க மாட்டான். இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத அவனோட மனசுக்குள்ளேயே அவன் வந்து பேசிக்கக்கூடிய ஒரு பையனாக தான் இந்த சாண்டி வந்து இருக்கிறான். அண்ட் சாண்டியில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கவே மாட்டான். பிளேயில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் அவன் வந்து ஒரு மோஷன்லேயே இருப்பான். வாக் பண்ணுவான், சர்ச் பண்ணுற மாதிரி போவான், ஆர்எல்ஸ் எஸ்கேப் ஆவான். அந்த நடந்துக்கிட்டே இருக்கிறது வந்து எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா அவனோட அந்த மென்டல் ப்ரெஷரை தான் போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆன் த ரன் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கில் இருக்க ஒரு லைனாக வந்து இருக்குது. அவனுக்கு வந்து எங்கேயுமே இது நம்மளோட வீடு அப்படின்னு சொல்லி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்து இல்லை. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆன் த ரன். இவனோட ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களோட ஸ்டோரியாவது ஒரு கொஞ்சமாவது நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் இவனோட ஸ்டோரி வந்து ரொம்ப லெஸ் டிரெக்டாக இருக்குது. அப்படின்னா இவனோட ஸ்டோரியை வந்து ஒரு ஸ்டோரியாகவே பார்க்க முடியாது. ஸ்டேஜில் வந்து அங்கங்கே போயிட்டே இருக்கான். அதை வந்து அவனோட மென்டல் ட்ராமாவை போர்ட்ரே பண்ணுற மாதிரி நம்ம ரைட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இவனோட சைக்காலஜிக்கல் ட்ராமா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டோலன் ஜென்ரேஷன் அந்த சில்ட்ரன் வந்து இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இருக்க முடியாது. எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எதுவுமே வந்து ஹோமாக வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதை வந்து சாண்டி கேரக்டர் மூலமாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ் கூட அவங்களோட பெயினை வந்து கொஞ்சம் ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. பட் சாண்டி வந்து அதை கூட சொல்ல மாட்டான். அவனோட சஃபரிங் எல்லாமே வந்து இன்டர்னல் சஃபரிங்காக தான் இருக்குது. அவனோட சைலன்ஸ் தான் வால்யூமாக வந்து நமக்கு வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா ஒருத்தவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெயின் உள்ளே வந்து இருக்கலாம். அதை வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்காக இந்த சாண்டி கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராமா அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணி கத்திட்டு இருக்காது. ஒருத்தவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அழணும், வெளியே வந்து கத்தி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த சோகம் வந்து இன்டர்னலாக கூட இருக்கலாம். அதை போர்ட்ரே பண்ணுறதுக்காக தான் ஜேன் ஹாரிசன் சாண்டி கேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சாண்டி இஸ் ஆல்வேஸ் ஆன் த ரன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இவன் ஸ்டேஜில் அப்பியர் ஆகும்போது எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கவே மாட்டான். அவன் வந்து வாக் பண்ணிகிட்டே இருப்பான். இல்லைனா அவன் பேசுகிறதும் கூட வாக் பண்ணுறதை பற்றி தான் பேசுவானா. இது எதை வந்து போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா அவனோட இன்எபிலிட்டி டு செட்டில். அவனால் ஒரு பிளேஸில் வந்து செட்டில் ஆகி இருக்க முடியலை. இது என்னோட ஹோம் அப்படின்னு சொல்லி எதையுமே அவனால் வந்து ஃபீல் பண்ண முடியலை. அவனுக்கு எங்கேயுமே வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அந்த இன்எபிலிட்டி டு செட்டில் தான் வந்து இவன் வந்து எப்போவுமே நடந்து அதை வந்து நமக்கெல்லாம் ஷோகேஸ் பண்ணி காட்டுறானா. யார்கிட்டையுமே இவன் வந்து பெருசாக வந்து பேசக்கூடிய ஒரு கேரக்டரும் கிடையாது. கொஞ்சம் லோன்லியாக தான் இவன் வந்து இருக்கிறான். லோன்லினஸ் வந்து எதுக்கு வந்து இவனுக்கு வந்து வந்துச்சு. அவன் வந்து ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியில் வந்து இருந்துட்டு இருக்கான். அந்த ஃபேமிலியிலேருந்து அவனை வந்து பிரித்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ தன்னாலே அந்த லோன்லினஸ் வந்து வந்துருச்சு. எப்படியுமே அவன் வந்து மனசுக்குள்ளே அவனோட ஃபேமிலி பற்றியெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். இவங்கெல்லாம் நமக்கு வந்து சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சி பார்ப்பான். ஸோ அது எல்லாத்துக்கும் தான் இவன் வந்து அமைதியாக இருக்கிறது வந்து காரணம். ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆன் த ரன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாண்டி கேரக்டர் வந்து ஒரு இடத்துல வந்து செட்டிலே ஆகாது, வாக் பண்ணிகிட்டே இருக்கும். அவனோட அந்த பெயின் எல்லாமே வந்து இன்டர்னல் சஃபரிங் தான். அவனோட ஸ்டோரி பற்றி கூட பெருசாக வெளியே யாருக்கும் வந்து சொல்ல
மாட்டான். உள்ளவே அவன் வந்து அவனோட மென்டல் ட்ராமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் இந்த சாண்டியா வந்து இருக்கான். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ரூபி. ரூபி வந்து ஒரு கேர்ள். சின்ன வயசாக இருக்கும்போதே ரூபியை வந்து அவங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்து பிரித்து வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. பிரித்து கூப்பிட்டு வந்த அப்புறம் ரூபி வந்து ஒரு ஃபேமிலியில் டொமஸ்டிக் சர்வெண்ட்டாக வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கேர்ளாக வந்து ரூபி வந்து வேலை பார்க்குறாங்க. அண்ட் அந்த டைம்லேருந்து நிறைய சின்ன குழந்தைங்களோட, அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸோட நிலைமை வந்து இப்படி தான் இருந்திருக்கு. வீட்டு வேலைகள், அந்த டொமஸ்டிக் சர்வீஸ், சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுறதுக்காக இந்த அபாரிஜினல் கேர்ள்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தோம் அசிமிலேஷன் பாலிசியில் வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு நல்லா மேனர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நல்ல ஒரு ஒயிட் பீப்புளாக வளர்ப்பாங்கன்னு பார்த்தோம். பட் ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை எல்லாருமே வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் இவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ நிறைய அபாரிஜினல் கேர்ள்ஸோட ஃபேட் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. அவளோட லைஃபை எப்படி தான் மாறிட்டு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும், அதுதான் அவளோட லைஃபாக வந்து மாறிட்டு ரொம்ப தனிமையாக தான் இருக்காங்களாம். ரூபியோட மைண்டை வந்து எப்படி டியூன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீ வந்து ஒபே பண்ணணும். சின்ன குழந்தை தானே, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ யார் என்ன சொன்னாலும் நீ வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூபியோட மைண்டை வந்து டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரூபியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளோட ஒயிட் எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஓனர் ஆஃப் த ஹவுஸ், அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம்லாம் பண்ணுறாங்க. அந்த ஒயிட் எம்ப்ளாயர்ஸ் என்னவும் பண்ணுறாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட்டும் இவளுக்கு வந்து கொடுப்பாங்களாம். ஏதாவது வேலை வந்து தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அவளோட மைண்டில் வந்து அந்த நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா பனிஷ்மெண்ட் கிடச்சிரும், அதுவும் அவளோட மைண்டில் வந்து ரொம்பவே டீப்பாக வந்து இன்க்ரெயின் ஆகிட்டு. பனிஷ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த ஒயிட் எம்ப்ளாயர்ஸோட ஹவுஸில் இந்த ரூபி வந்து நிறைய செக்ஷுவல் அப்யூஸும் கூட அனுபவிச்சிருக்காங்க. செக்ஷுவல் அப்யூஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து இமோஷ்னலாக நெக்லெக்ட் ஆகிடுறாங்க. இவங்களோட கஷ்டத்தை யார்ட்டையா சொல்ல முடியுமா? முடியாது. ஃபேமிலி இல்லை அண்ட் தனியாக இருக்காங்க, ஒழுங்காக ஒர்க் பண்ணி ஒபே பண்ணல அப்படின்னா பனிஷ்மெண்ட் கிடைக்குது. ஸோ அந்த இமோஷ்னல் நெக்லெக்ட் வந்து ரூபிக்கு சின்ன வயசுலேயே வந்து வந்துடுது. இதனால ரூபி வந்து நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஃப்யூச்சரில். அவங்களோட அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து இந்த அப்யூஸ் வந்து ஷேட்டர் பண்ணிடுது. இவங்களுக்கு என்ன மாதிரியான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ் வந்து வருது. ஆடிட்டரி ஹாலுசினேஷன் அப்படின்னா என்னன்னா யாராவது நம்மளோட காது பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ராமாவில் வந்து ரூபி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வாய்ஸஸ் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ரூபியோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இருக்குல்ல, நான் யார் அப்படிங்கிறத வந்து இந்த ஒயிட் எம்ப்ளாயர்ஸ் வந்து ஃப்ராக்சர் பண்ணிட்டாங்க. அந்த இன்டர்னல் ஷேம் அண்ட் கன்ஃபியூஷன் எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஆடிட்டரி ஹாலுசினேஷன் ஏற்படுறதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க. ரூபி வந்து பெருசானதுக்கப்புறம் இவென்ச்சுவலி அவங்களோட அபாரிஜினல் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க கூட வந்து யுனைட் ஆகிடுறாங்க. அந்த ரீயூனியன் எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஓகே இனிமையாவது இவங்க அந்த ட்ராமால இருந்தெல்லாம் ஹீல் ஆகுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதை தான் அந்த ரீயூனியன் வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருக்குது. நிறைய ஸ்டோலன் ஜென்ரேஷன் சில்ட்ரனோட இன்விசிபிளான வூன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இந்த ரூபி வந்து இருக்காங்க. முக்கியமாக கேர்ள் சில்ட்ரன் அவங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை போர்ட்ரே பண்ணக்கூடிய கேரக்டராக தான் இந்த ரூபி வந்து இருக்காங்க. இவங்களோட வூன்ஸ் எல்லாம் நம்ம நேராக வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியாது. அவங்க கூட பேசும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த கேரக்டர் மூலமாக எதை போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியிலேருந்து அவங்கள வந்து பிரித்து வந்து கூப்பிட்டு வருது. பட் அது வந்து எவ்வளோ வயலண்ட்டாக அந்த சில்ட்ரனுக்கு வந்து மாறி இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷனல் வயலன்ஸை போர்ட்ரே பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக ரூபி வந்து இருக்காங்க. ரூபி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்போவுமே கையில் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு டால் வந்து வச்சுருப்பாங்களாம். அந்த டால் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா டால் வச்சு விளையாடுறது வந்து குழந்தைங்க அப்படி தானே, அவங்களோட அந்த இன்னசென்ட்டான சைல்டுஹுட்டாக அவங்க வந்து தொலைச்சிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் இந்த டாலாவது என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு டால் வந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ ரூபி கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்கள ஃபேமிலியிலேருந்து பிரித்து கூப்பிட்டு வராங்க. ஒரு ஒயிட் ஃபேமிலியோட வீட்டில் வந்து டொமஸ்டிக் சர்வெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே அந்த சர்வீஸ் அதிலே வந்து போகிறது. ஒயிட் எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒபே பண்ணுறாங்க. ஒபே பண்ணல அப்படின்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த ஃபியர் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் இமோஷனல் நெக்லெக்ட் எல்லாமே வந்து இவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதோட ரிஃப்ளெக்ஷனாக இவங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வருது. ஆடிட்டரி ஹாலுசினேஷன் இதனால அவங்க வந்து சஃபர் ஆகியிருக்காங்க. நிறைய வாய்ஸஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்குமா, அதனால ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. கடைசியாக ரூபி வந்து அவங்களோட அபாரிஜினல் ஃபேமிலியோட ரீயூனைட் ஆகிடுறாங்க. அண்ட் அவங்களுக்கு இது வந்து ஒரு ஹோப்பாக வந்து இருக்குது. இவங்க வந்து ஹீல் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பாக வந்து இருக்குது. கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர், கவர்மெண்ட் வந்து சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் அது வந்து எப்படி ஃபெயிலியர் ஆகியிருக்குது அப்படிங்கிறத இந்த ரூபி கேரக்டர் மூலமாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ஜிம்மியோட ஸ்டோரி வந்து பார்ப்போம். ஜிம்மியோட கதையும் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு கதையாக தான் இருக்குது. சின்ன வயசுலேயே அவங்களோட மதர்கிட்ட இருந்து ஜிம்மியை வந்து பிரித்து வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க இந்த அசிமிலேஷன் பாலிசினால். இவன் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் அங்கே தான் வந்து வளர்றான். அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கும்போது சின்ன பையன் தானே, எப்போவுமே ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பானா. அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி இந்த குழந்தை நினைக்கும். பட் அவனுக்கு வந்து ஒழுங்கான விஷயம் உண்மையெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ அவனோட மதருக்கு வந்து இவன் வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். பட் மதர் வந்து எடுக்க முடியாது அப்படி தானே. ஸோ இது வந்து அவனோட மனசுக்குள்ளே அந்த இமோஷ்னல் ட்ராமா எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துடுது. இமோஷ்னலாக வந்து சஃபர் ஆகுறான். ஆல்சோ ஃபிசிக்கல் அப்யூஸும் வந்து இந்த ஜிம்மிக்கும் வந்து இருந்திருக்கு. ஃபிசிக்கலாக அவனை வந்து அடிச்சிருப்பாங்க. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி அடிச்சிட்டு இருக்கும்போது அவனோட செல்ஃப் ஒர்த், ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவனோட மதர் பார்த்தோம் அப்படின்னா ஜிம்மிக்கு எப்படியாவது காண்டாக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய லெட்டர்ஸ் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. அவங்களோட மதரும் வந்து ரொம்ப ஒரு பையன் மேலே ரொம்ப பாசமாக இருக்க மதர் தான். ஜிம்மி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து இருக்கான் அப்படிங்கிறது தெரியும் போது நிறைய லெட்டர்ஸ் வந்து அவனுக்கு வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. பட் இந்த அத்தாரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் எதுவுமே வந்து ஜிம்மியோட கைக்கு வந்து கிடைக்க விடலை. அந்த அத்தாரிட்டிஸ் இவங்கிட்ட பொய் சொல்லிடுறாங்க. உன்னோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லி பொய் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மதர் அண்ட் சன்னை வந்து பிரிச்சிடுறாங்க. ஜிம்மியுமே வந்து அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும். ஆல்சோ மதரும் கூட நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க. பட் அந்த அத்தாரிட்டிஸ் வந்து இவங்க 2 பேரையும் வந்து காண்டாக்ட் பண்ணவே விடலை. அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு போய் சொன்னோடனே இவனுக்கு என்ன ஆகுறது அப்படின்னா ஒரு அபேண்டன்டான ஒரு ஃபீலிங் வந்து வந்துடுது. நமக்கு வந்து இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்றான். ரொம்ப இமோஷ்னலாக பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து அவனோட ஹெரிட்டேஜ் மேலே அவனுக்கு வந்து ஒரு கனெக்ஷனே வர மாட்டேங்குது. நமக்கு வந்து யாருமே இல்லை, நம்ம தனியாக இருக்கோம், நம்ம ஹெரிட்டேஜ்லாம் வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தனியாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஜிம்மி. அண்ட் அதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு அடல்ட்டாக மாறும்போது இவனோட நிறைய டைமை வந்து இவன் வந்து ப்ரிசனில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானாம். இந்த பிளேயில் இவன் இந்த பர்டிகுலர் க்ரைம்க்காக ப்ரிசனுக்கு போயிருக்கான் அப்படிங்கிறது எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. பட் இந்த குழந்தைங்க வந்து இவ்வளோ ஒரு ட்ரபிள்டான ஒரு லைஃப்பை வாழும்போது ப்ரிசனில் அவங்க லேண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதை வந்து இந்த கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணுதான். ப்ரிசனில் தான் அவனோட அடல்ட் லைஃப் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அண்ட் கடைசியாக ஒரு நாள் வந்து ரிலீஸும் ஆகுறான். ரிலீஸ் ஆகும்போது தான் இவனுக்கு அவனோட மதர் பற்றின ட்ரூத் வந்து தெரியுது. மதர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே வந்து தெரியுது. மதர் அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே எப்படியாவது ஜிம்மியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு தான் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இது தெரியும் போது ஜிம்மி வந்து அவங்களோட மதரை மீட் பண்ணுறதுக்கு போகிறான் வேகமாக. பட் ஜிம்மி வந்து மீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த மதர் வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோடனே ஜிம்மிக்கு வந்து ரொம்ப க்ரீஃப் அண்ட் டிஸ்பேர் எல்லாமே வந்துடுறது. ரொம்ப கவலைப்படுறான். அண்ட் அவனோட ஓன் லைஃப்பை அவனே வந்து எண்ட் பண்ணிக்கிறான். கஸ்டடியில் இருக்கும்போது அவனோட ஓன் லைஃப்பை அவனே வந்து எண்ட் பண்ணி இறந்து போயிடுறான். ஜிம்மியோட ஸ்டோரி வந்து எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா இந்த அசிமிலேஷன் பாலிசி வந்து எப்படி கிரிமினல்ஸை வந்து உருவாக்குது. இவன் ப்ரிசனில் இருந்தான் அப்படி தானே. ஸோ எப்படி கிரிமினல்ஸை வந்து உருவாக்குது அதை வந்து போர்ட்ரே பண்ணுது. ஸோ ஜிம்மியோட ஸ்டோரியோட ஒரு குட்டி ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா ஜிம்மியை வந்து மதர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்துடுறாங்க. மதர் வந்து இவனுக்கு நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டே இருக்காங்க. இவனும் வந்து கால் பண்ணுறான், பேசணும்னு ட்ரை பண்ணுறான். பட் எதையுமே அந்த அத்தாரிட்டிஸ் வந்து நடக்க வந்து விடலை. கடைசியாக வந்து போய் சொல்லிடுறாங்க மதர் இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அபேண்டன்டான ஒரு ஸ்பிரிட்டாக வந்து வாழ்கிறான். ப்ரிசனுக்கு போயிடுறான். ப்ரிசன்லேருந்து வெளியே வரும்போது தான் மதர் பற்றின உண்மை வந்து தெரியுது. மதரை பார்க்க போகும்போது அந்த மதர் வந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் இவனும் அவனோட லைஃப்பை வந்து எண்ட் பண்ணிக்கிறான். ஸோ எப்படி இந்த அபாரிஜினல் பீப்புளை இந்த அசிமிலேஷன் பாலிசி வந்து கிரிமினலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஜிம்மியோட ஸ்டோரி மூலமாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஆனோட லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களோட லைஃப் அளவுக்கு அவ்வளோ ஒரு ட்ராஜிக்கான லைஃப் வந்து கிடையாது. ஆன் வந்து மெட்டீரியலாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. அவங்களோட அபாரிஜினல் ஃபேமிலியிலேருந்து ஆனை வந்து சின்ன வயசுலேயே வந்து பிரித்து வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஒயிட் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வந்து ஆனை வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. இந்த ஒயிட் பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மனசுக்குள்ளே நம்ம ஒரு அபாரிஜினல் சைல்டை வந்து சேவ் பண்ணிட்டோம், இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு லைஃப்பை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க. இது வந்து கரெக்டாக, இது வந்து தப்பு. அந்த குழந்தை வந்து அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது தான் நல்ல ஒரு லைஃப்பை வந்து நல்ல ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட வளர முடியும். பட் இந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைய அவங்களோட அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்து நம்ம வளர்த்தாதான் அந்த குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒயிட் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஆனை வந்து கூப்பிட்டு வந்து வளர்க்குறாங்க. நல்ல ஒரு லவ்விங் பேரண்ட்ஸாக தான் இருக்காங்க. நல்ல ஒரு மெட்டீரியலாக ப்ரிவிலேஜ்டான ஒரு லைஃப்பை தான் ஆன்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவளோட அபாரிஜினல் ஹெரிட்டேஜ் பற்றி எதுவுமே தெரியாது. இந்த ஒயிட் ஃபேமிலியில் ஆன் வந்து நல்லா தான் வாழ்கிறாங்க அப்படி தானே. ஸோ அதனால் அபாரிஜினல் ஹெரிட்டேஜ் பற்றி நம்மளோட கல்ச்சர் வந்து எவ்வளோ ஒரு நல்ல கல்ச்சர் அதை பற்றிலாம் ஆன்க்கு வந்து தெரியாது. ஒன் டே ஆன்க்கு வந்து ஒரு விஷயம் வந்து இவங்களோட ஒயிட் பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனோட பயாலஜிக்கல் மதர் இருக்காங்கல்ல, நிஜமான பேரண்ட், அவங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஒயிட் பேரண்ட்ஸ் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் ஆன்க்கு வந்து
அந்த மதரை பார்க்கும்போது அவளோட கல்ச்சர் வந்து எவ்வளோ ஒரு ஏன்ஷியண்ட்டான ஒரு கல்ச்சர், எவ்வளோ அந்த ஹெரிட்டேஜ் வந்து பழமையானதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு வந்துட்டோமே, இவ்வளோ நாள் நமக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாமல் வேற இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆனுக்கு அப்போ தான் வந்து புரியுது. புரியும்போது அவங்க ரொம்ப ஒரு இமோஷ்னல் டர்மாயில வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃபே ஷேக் ஆன மாதிரி இருக்குதான். அதுக்கப்புறம் தான் ஆன் வந்து எல்லாத்தையும் பற்றி கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து யார், நான் இங்கே ஒரு மெட்டீரியலி கம்ஃபர்டபுளான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். பட் என்னோடய கல்ச்சர் வந்து வேறு. அங்கேருந்து என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் யார், என்னோடய நேம் என்ன, என்னோடய ஒரிஜினல் ஃபேமிலி என்ன, என்னோடய கல்ச்சர் என்ன, நான் அந்த உலகத்தில் எந்த பிளேஸில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் ஆனுக்கு வந்து வருது. இவங்களுக்கு இப்போ 2 வேர்ல்டு இருக்குது. ஒயிட் ஃபேமிலியோட அந்த நல்ல மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு வேர்ல்டு, அண்ட் தென் அவங்களோட ஏன்ஷியன் கல்ச்சரல் ஒரு வேர்ல்டு வந்து இருக்குது. ஸோ அந்த 2 வேர்ல்டுக்கும் நடுவில் ஆன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆனுக்கு வந்து தெரியலை. அந்த ஒயிட் அப்ரிங்கிங்கா ஆர் அபாரிஜினல் ஹெரிட்டேஜா, எதுபடி நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிறது ஆனுக்கு வந்து புரியாமல் வந்து இருக்குது. மற்ற கேரக்டர்ஸ் ஜிம்மி, ரூபிலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனில் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. பட் அந்த மாதிரியான ஒரு ஹார்டான லைஃப்க்கு வந்து ஆனுக்கு வந்து கிடைக்கல. நல்ல ஒரு லைஃப் தான். பட் அட் த சேம் டைம் ஆனோட அந்த ஹெரிட்டேஜையே அவளுக்கு தெரியாமல் வந்து அப்படியே எரேஸ் பண்ணிட்டாங்க. அதை போர்ட்ரே பண்ணுறதுனா இந்த ஆன் கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து தெரிய வரும்போது அவங்க வந்து ரொம்ப இமோஷ்னலாக டேமேஜ் வந்து ஆகிடுறாங்க. இவங்களோட கேரக்டர் மூலமாக ஜேன் ஹாரிசன் என்ன போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெட்டீரியல் கம்ஃபர்ட் அது வந்து எதை காம்பன்சேட் பண்ணாதுன்னா, ஒருத்தவங்களோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து நம்ம அழிச்சிட்டு ஒருத்தவங்களுக்கு மெட்டீரியல் கம்ஃபர்ட் மட்டும் கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு போதாது அப்படிங்கிறது இந்த ஆன் கேரக்டர் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் ஃபேமிலி அடாப்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. நல்ல ஒரு லைஃப் தான் கொடுக்குறாங்க. ஒன் டே இவங்களுக்கு வந்து தெரிய வருது ஃபேமிலி வந்து அங்கே இருக்குது, மதர் வந்து இல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் போது இவங்களோட கல்ச்சர் பற்றியெல்லாம் தெரியுது. ஸோ ஒருத்தவங்களுக்கு மெட்டீரியல் லைஃப் வந்து கொடுக்கறது மூலமாக அவங்களோட அந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அண்ட் ஃபேமிலி கனெக்ஷனை வந்து கம்பன்சேட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான குழந்தைங்களும் கூட இமோஷ்னல் டேமேஜில் அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத ஜேன் ஹாரிசன் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஷர்லி. இவ்வளோ இது பார்த்தது வந்து என்ன அப்படின்னா சில்ட்ரன். இந்த ஷர்லி வந்து ஒரு மதர். ஓகேயா, அபாரிஜினல் மதர்ஸோட ஃபீலிங்ஸை இந்த ஷர்லி கேரக்டர் மூலமாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. மதர்ஸ் கிட்டேருந்து குழந்தைங்களை பிரிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த மதரோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அதையும் போர்ட்ரே பண்ணோம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஷர்லி கேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஷர்லியோட சில்ட்ரன் வந்து இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து அசிமிலேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து போயிடுறாங்க. ஷர்லியால் என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு விமன், அபாரிஜினல் ஒரு விமன். கவர்மெண்ட் வந்து பிடிங்கிட்டு போகும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியலை. அந்த ஷர்லியோட ஹெல்ப்லெஸ்னஸ் அதை தான் இந்த கேரக்டர் மூலமாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நிறைய அபாரிஜினல் விமன் அவங்களோட குழந்தைகள்லாம் இழந்துட்டாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியலை. அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் ஸ்டேட்டை தான் இந்த ஷர்லி கேரக்டர் மூலமாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து அவளுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து அவளை வந்து ரொம்பவே ஹார்ன் பண்ணுது. குழந்தைங்கள கஷ்டப்பட்டு பெற்று அவங்க வந்து வளர்த்துருப்பாங்க. ஒரு டைமில் அப்படியே அவங்கள வந்து பறிச்சுட்டு போன மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த சில்ட்ரன் இல்லாத ஆப்சன்ஸ் வந்து இவங்களை வந்து ரொம்பவே வந்து ஹார்ன் பண்ணுது. ஷர்லியோட லைஃப் ஃபுல்லாகவே அந்த சில்ட்ரன் வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஷர்லி வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நிறைய லெட்டர்ஸ் வந்து போடுறாங்க, நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து பண்ணுறாங்க. என் குழந்தைங்க எங்கே இருக்காங்க அதையாவது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ளீட் பண்ணி கேட்குறாங்க. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இக்னோர் தான் பண்ணியிருக்குது. இக்னோர் பண்ணாலுமே வந்து ஷர்லி அவங்களோட ஹோப்பை வந்து விடலை. ஒரு மதரோட கேரக்டர் வந்து அப்படி தான் இருக்கும். எப்படியாவது நம்மளோட குழந்தைங்களை வந்து நம்ம வந்து பார்த்துடணும், அவங்கள வந்து காப்பாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஷர்லியும் வந்து அவங்களோட ஹோப்பை வந்து கிவ் அப் பண்ணவே இல்லை. இது எதை வந்து போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா அந்த லவ் அண்ட் ஸ்ட்ரென்த் அதை வந்து போர்ட்ரே பண்ணுது. மதரோட அந்த லவ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து போர்ட்ரே பண்ணுது. ஷர்லியோட சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சேடான சீன்ஸாக தான் இருக்கும். ஷர்லி வந்து ரொம்ப கோவப்படலை. அவள் வந்து எல்லாத்தையுமே வந்து என்டியூர் பண்ணி தாங்கிக்கிறாள். இவளோட பெயினுமே வந்து இன்டர்னல் பெயினாக தான் இருக்குது. அபாரிஜினல் விமன் வந்து எப்படி சைலண்ட்டாக சஃபர் ஆகுறாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியலை. கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். ஸோ அந்த சைலண்ட்டான சஃபரிங்கை தான் ஷர்லி கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணுது. இவங்க கேரக்டர் மூலமாக ஜேன் ஹாரிசன் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அபாரிஜினல் மதர்ஸ் வந்து அன்ஃபிட் அண்ட் அன்கேரிங் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. ஒரு குழந்தைங்களை வளர்க்குறதுக்கான தகுதி வந்து அபாரிஜினல் மதர்ஸ்க்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சிட்டு போயிருக்காங்க குழந்தைங்களை. ஸோ ஷர்லி வந்து ஹோப் அண்ட் லவ் எல்லாமே நிறைஞ்ச ஒரு கேரக்டர். குழந்தைங்களை தேடிட்டே இருக்காங்க. ஸோ அபாரிஜினல் மதர்ஸ் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த மதர்ஸோட டிக்னிட்டியை வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜேன் ஹாரிசன். மதர் இஸ் ஆல்வேஸ் அ மதர். அவங்க எப்படி குழந்தைங்களை வந்து விட முடியும்? எப்படி அவங்க வந்து குழந்தைங்களை ஒழுங்காக வளர்க்காமல் இருப்பாங்க? நல்லா தான் வளர்ப்பாங்க, நல்லா தான் பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அதை
போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஷர்லியோட கேரக்டர் மூலமாக அந்த ஃபேமிலிஸோட கஷ்டம் வந்து எப்படி இருக்குது அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஷர்லி வந்து ஒரு அபாரிஜினல் மதராக இருக்காங்க. அவங்களோட சில்ட்ரனை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்களோட ஹெல்ப்லெஸ்னஸை வந்து ஜேன் ஹாரிசன் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஒரு மதராக வந்து அவங்களோட குழந்தைங்களை தேடிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு லெட்டர்ஸ் போடுறாங்க, ஃபோன் கால் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து இக்னோர் தான் பண்ணுது. பட் ஸ்டில் அவங்களோட ஹோப்பை வந்து விடலை. அவங்க வந்து ஃபுல்லாகவே எப்படியாவது அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சிடணும், நானும் ஒரு லவ்விங்கான மதர் தான் அப்படிங்கிறத வந்து போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க ஷர்லி. ஸோ இதுதான் அந்த 5 கேரக்டர்ஸோட ஸ்டோரியாக வந்து இருக்குது. சாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆன் த ரன். அவன் வந்து வாக் பண்ணிகிட்டே இருப்பான், ஏதோ ஒன்று வந்து அவன் வந்து தேடிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து சாண்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரூபி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு, அவங்கள வந்து டொமஸ்டிக் சர்வீஸில் சின்ன வயசுல வந்து தள்ளிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ், மென்டல் அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ் எல்லாத்துலேயுமே வந்து விழுந்திருக்காங்க. ஸோ அது எப்படி ரூபியை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குது அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஜிம்மியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன், அவனை வந்து அம்மாட்டேருந்து பிரிச்சுட்டு வந்துடுறாங்க. அம்மா வந்து இவங்க கூட சேர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க. ஜிம்மி தென் பிரிசனுக்கு போகிறான். கடைசியாக மதர் இறந்து போயிடுறாங்க, ஜிம்மியும் இறந்து போயிடுறான். ஸோ அவனோட ட்ராமா எல்லாத்தையும் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஆன் வந்து ஒயிட் ஃபேமிலியில் வந்து அடாப்ட் பண்ணி நல்ல லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து வருது. அவளோட கல்ச்சர் பற்றின அந்த உண்மையவே இவகிட்ட இருந்து வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் உண்மை தெரிய வரும்போது ஒரு இமோஷனல் கிரைசிஸ், ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து ஆனுக்கு வந்து வருது. ஷர்லி வந்து ஒரு மதராக வந்து இருக்காங்க. ஒரு மதரோட சஃபரிங் வந்து எப்படி இருக்கும், அபாரிஜினல் சில்ட்ரன் வந்து இந்த ஸ்டோலன் ஜென்ரேஷனாக கூப்பிட்டு போனதுக்கப்புறம் மதரோட ஃபீலிங், அந்த ஃபேமிலியோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷர்லி கேரக்டர் மூலமாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஜேன் ஹாரிசனோட ஒர்க் ஸ்டோலன். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒர்க். அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.